ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, தாயானவள் உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்கிறேன். இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். உன் தாயானவள் அதனை உனக்கு நடத்தி தர வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கிறேன். என் குழந்தை, எப்பொழுதுமே மன கஷ்டத்தில் இருக்கின்றாய். எதையோ பறிகொடுத்தது போலவே எதையோ யோசித்து கொண்டே இருக்கின்றாய். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் கடந்து செல்வதே உனக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. நாம் எப்படி இந்த நாளை எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற எண்ணம் உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. உனக்குள் நம்பிக்கை உறைந்து விட்டது போல உன் தாயானவளுக்கு தோன்றுகிறது. அதனால்தான் என் குழந்தையிடம் உடனடியாக பேச வேண்டும், என் குழந்தையின் மனதில் உள்ள கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என நான் வந்திருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க உன் வராகியானவள் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்த நாள் உன் வாழ்க்கையில் இன்றுதான் என்பதை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தி கொண்ட கஷ்டங்களை எல்லாம் நான் உனக்கு விலக்கி தரப்போகிறேன். எப்பொழுதுமே என் குழந்தை இந்த தாயை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கிறாய். நம் தாயானவளை நாம் எப்பொழுதுமே வணங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த துன்பத்தில் இருந்து எல்லாம் வந்து நம்மளை மீட்டெடுப்பாள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் வேளையில் அவள் இன்னும் வரவில்லையே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ ஒரு நாளும் என் மீது சந்தேகம் கொள்ளாதே. நான் நிச்சயமாக உன்னை ஓடோடி வந்து காப்பாற்றுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நான் எப்பொழுது வருவேன் என்ற நேரத்தை தான் நீ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டுமே தவிர வராமல் போயிடுவேனோ என்று ஒரு நாளும் எண்ணி நிற்காதே. நான் உன்னை என் செல்ல குழந்தையாக வைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே உன்னை மற்றவர்கள் முன் அவமானப்படுத்த விடமாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. கோடி கற்களுக்கு மத்தியில் நீ இருந்தாலும் நீ ஒரு வைரம் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னை ஒரு நாளும் மங்கவிட போவதில்லை என்று மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே தேடி ஓடிக்கொண்டிரு. உன் வெற்றி நிச்சயம் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ எப்பொழுது உன் வெற்றியை தொடுகின்றாயோ அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு கற்கள் எது வைரம் எது என்பது தெளிவாக தெரியும். என் செல்ல குழந்தையே, நீயும் வைரம் போல் மற்றவர்கள் முன் ஜொலிக்கப் போகிறாய் என்பதை மனதில் நினைவுகொள். உன் வராகியானவள் எப்பொழுதுமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ அந்த சூழ்நிலையில் அதை பெரிதாக நினைத்தாலும் உனக்கு ஒரு சிறு கஷ்டம் வரும்பொழுது ஏற்கனவே இந்த தாயானவள் உனக்கு கஷ்டத்தை சரி செய்து கொடுத்ததை நீ மறந்து விடுகிறாய். நான் இன்று விட்டிருக்கும் சவாலில் என் குழந்தைக்கு நிச்சயம் ஒரு நல்ல விஷயம் வந்து சேரும். நீ எந்த ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரை இன்று நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவுகள் எல்லாம் இன்று உனக்கு கிடைக்க போகிறது. நாளையை நாம் எப்படி தொடங்க போகின்றோம், நாளைய விஷயங்கள் எல்லாம் எப்படி தொடங்க போகிறது, நாம் அடியெடுத்து வைத்த அந்த காரியம் இனி நமக்கு வெற்றியை பெறுமா பெறாதா என்று உனக்குள் இருந்த எல்லா குழப்பங்களுக்குமே இன்று நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திற்காக உன் மனதை போட்டு நீ இவ்வளவு குழப்பிக் கொண்டாயோ அதற்கு ஒரு தெளிவான முடிவை உன் தாயானவள் நான் கொடுக்கப் போகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாமே
உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான். உன் வராகியானவள் நான் உனக்கு செய்து தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ நினைத்திருக்கலாம், இந்த மனிதர்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுதும் கஷ்டங்களை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் என் தங்கமே, அவர்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களது பிரச்சனைகளை சரி செய்வதை அவர்கள் கருத்தில் கொண்டால் அவரது பிரச்சனைகளில் தலையிடுவது என்பது அவர்களுக்கு இயலாத காரியம் ஆகிவிடும். என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் யாருடைய தலையீடும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் பார்த்து கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். இனி உன்னை சுற்றி யாரும் எந்த ஒரு பிரச்சனையையும் உருவாக்க வரமாட்டார்கள். அப்படி யாராவது வருவதாக இருந்தாலும் என் குழந்தை, நீ அவர்களை எளிதாக வென்று விடுவாய். உன்னுடைய காரியம் என்னவென்றும் உன்னுடைய இலக்கு என்னவென்றும் அதை மட்டுமே நோக்கி நீ பயணித்து கொண்டு இரு. மற்றவர்கள் எந்த ஒரு இடையூறு செய்தாலும் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்து செல்வார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வெற்றி பாதை உன் தாயானவள் என்னால் வகுக்கப்பட்டது என்று அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஒரு நல்ல விஷயம் உன் இல்லம் தேடி வரும். அப்பொழுது நீ நிச்சயமாக நினைத்து பார்ப்பாய், நம் தாயானவள் சொன்னது போல்தான் எல்லோரும் நம்மை விட்டு விலகி சென்று விட்டார்கள். இனி உனக்கு தீங்கு செய்ய யாரும் இல்லை என்பதை நீ அப்பொழுது புரிந்து கொள்வாய். மற்றவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் பார்த்து கொண்டாலே மற்றவர்கள் பிரச்சனையில் தேவையில்லாமல் மற்றவர் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்த முன்வர மாட்டார்கள் என்பது நிச்சயமாக இனி அவர்களுக்கு புரிந்துவிடும். ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் அது போன்ற சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன். என் தங்கமே, நீ நினைத்த காரியம் உன் கைகூடி வரும் நேரத்தில் உன் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை நான் காண விரும்புகின்றேன். அதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உனக்கான காரியத்தை எப்படி செய்து தரலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, உனக்கு இது ஓடிக்கொண்டிருக்கின்ற வயது. இந்த வயதில் நீ வெற்றியை பெறுவதற்காகத்தான் ஓட வேண்டும். ஏனென்றால் உன்னால் ஓட முடியாத வயது முதிர்ந்த நிலை வரும்போது அப்பொழுது நீ நினைத்தால் கூட உன்னால் நிச்சயமாக எதையும் ஓடி சேர்த்துவிட முடியாது. அதனால் இப்பொழுதே உன்னுடைய எதிர்காலத்திற்காக நீ சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று உன் வராகியானவள் நான் விரும்புகின்றேன். நீ உன் வாழ்க்கையோடு போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். யாரெல்லாம் உன்னை பார்த்து இவனால் இது முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னால் நான் இப்படித்தான், நான் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவேன் என்று, அப்படி நான் உயர்ந்து காட்டியிருக்கிறேன் என்று நீ மற்றவர்கள் முன்னிலையில் நீ போராடி கொண்டே இரு. இவன் அப்படி என்ன செய்து வாழ்க்கையில் முன்னேறி விட்டான் என்று மற்றவர்கள் வியந்து பார்க்கின்ற அளவில் நீ வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். உன் வராகியானவள் அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாயெனில் ஒன்றை மட்டும் உன் மனதுக்குள் நீ ஆழமாக பதித்துக்கொள். முதலாக உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் முதலில் உன்னை குறை காண்பவர்களையும் உன்னுடைய வெற்றி நிச்சயம் அவர்களுடைய மனதை மாற்றிவிடும் என்பதை நீ முதலில் மனதில் பதிய வைத்து கொண்டு, அவர்கள் என்னை இது சொல்லிவிட்டார்கள் அது சொல்லிவிட்டார்கள் என்று மனம் வருந்துவதை நிறுத்திவிட்டு
உன்னுடைய வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் கைக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிரு. இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து முதலில் ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ சென்று கொண்டிரு. நிச்சயமாக உன்னுடைய வெற்றியானது அவர்களின் மனதை மாற்றுவது மட்டுமல்லாமல் உன்னிடமே வந்து ஏதாவது ஒரு காரியத்திற்காக நிற்பார்கள் என்பதையும் நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, நீ நினைத்த அந்த நல்ல செய்தி, நீ எதை கேட்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும். இந்த வராகியானவள் உனக்கு தருவது சத்திய வாக்கு என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியின் ஆசீர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கிடைக்கும். நான் விட்ட சவாலையும் என் குழந்தைக்கு நான் நிறைவேற்றி தருகின்றேன். அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காமல் இரு, நம்பிக்கையோடு இரு. நல்லதே நினை, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி.